ஹாய். சோ இன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்துட்டு நான் அடை தோசை செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா டிஃபன் மாவு காலி ஆயிடுச்சுன்னா டைம் ஈவினிங் 4 o'clock ஆகுது. சோ இப்போ ஊற வச்சா கரெக்டா இருக்கும். நான் டின்னர் செய்யற டைமுக்கு வந்துட்டு கரெக்டா 6:30 வந்துட்டு மாவு அரைக்கிற மாதிரி இப்போ ஊற வச்சா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஊற வைக்க போறேன். சோ நான் வந்துட்டு என்னோட மெஷர்மெண்ட்ல எப்படி அடை தோசைக்கு ஊற வைக்க போறேன்றதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். பாக்கலாம். சோ அடை தோசைக்கு வந்துட்டு மெயின் அரிசி வந்துட்டு பச்சரிசி. நான் வந்துட்டு ரேஷன்ல குடுக்குற பச்சரிசி தான் எடுத்து வச்சிருக்கேன். சோ இன்னைக்கு வந்துட்டு இந்த கிளாஸ்ல வந்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்க கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம பச்சரிசி சேர்த்துக்கிட்டோம் இல்லைங்களா? பச்சரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு நானு சாம்பார் பருப்பு, துவரம் பருப்பு, அது வந்துட்டு இந்த கிளாஸ்ல 1/2 கிளாஸ் அவளுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்க போறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா இவ்ளோ இந்த 1 கிளாஸ் ஃபுல்லு பருப்பு தான் நம்ம எடுக்க போறோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் ஃபுல்லா பருப்பு. அதை வந்துட்டு ஒரே பருப்பு சேர்க்காம நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சமா பாதி ரேஷியோ அவளுக்கு வந்துட்டு நானு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். சோ இவ்வளவு வந்துட்டு உளுத்தம் பருப்பு எடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட் உளுத்தம் பருப்பு எடுத்ததுக்கு அப்புறமா பாசி பருப்பு ஒரு 2 கை அவளுக்கு. சோ நெக்ஸ்ட் பாசி பருப்பு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு கடலை பருப்பு. சோ கடலை பருப்பு வந்துட்டு கொஞ்சமா தான் சேர்த்துக்கிறேன், அவ்வளவுதான். சோ இப்ப வந்துட்டு இன்னும் ஒரு கைப்பிடி அவளுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். பச்சை பயிறு இருந்துச்சுன்னா கூட பச்சை பயிரும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்துட்டு நான் பச்சை பயிரை சேர்த்துட்டு இல்ல. நான் யூஸ்வலா பச்சை பயிர் இருந்துச்சுன்னா கூட இதுல வந்துட்டு இன்னும் ஒரு கைப்பிடி அவளுக்கு பச்சை பயிர், அவ்வளவுதான். சோ கரெக்டா பாத்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் ஈக்குவலா இருக்கு. இப்ப வந்துட்டு இந்த பருப்புங்களை வந்துட்டு நான் புடைச்சி கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப வந்துட்டு 1 கிளாஸ் அவளுக்கு பருப்பு கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இதை வந்துட்டு நானு ரெண்டுமே ஒன்னா சேர்த்துக்கிறேன். இப்ப இதை எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப வந்துட்டு அரிசி பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிட்டு இருக்கேன். இதுல வந்துட்டு சீரகம் கொஞ்சமா நான் சேர்த்துட்டு இருக்கேன். ஏன் சீரகம் நான் இப்பவே சேர்க்கிறேன்னா அப்புறமா கூட சேர்த்துக்கலாம்னா இது வந்துட்டு இந்த தண்ணியோட ஊறி நம்ம அரைக்கும் போது பாத்தீங்கன்னா பிளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப அரிசி பருப்பு எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இல்லைங்களா, கொஞ்சமா சீரகம் ஒரு 2 hour ஊறட்டும். 2 hour ஊறினதுக்கு அப்புறம் பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 2 hour கழிச்சு பாத்துட்டு இருக்கோம் எவ்வளவு அழகா ஊறி வந்துச்சு. இப்ப வந்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல வந்துட்டு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, அதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. சோ இது சேர்த்துட்டு அது கூடவே அரிசி பருப்பு சேர்த்து இப்ப வந்துட்டு நான் அரைச்சிக்க போறேன். அது கூட வந்துட்டு கொஞ்சமா அரிசி ஒரு 2 கை அவளுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து இதை வந்துட்டு நான் இப்ப அரைச்சிக்க போறேன். மிக்ஸி வந்துட்டு அரைச்சிக்கிறது இது மாவு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு நைஸா இல்லாம ரொம்ப கொருகருப்பு இல்லாம ஒரு மீடியமா இருக்கும் போது பார்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்துட்டு அரிசி பருப்புன்றதுனால ரொம்ப நைஸா இருந்தாலும் நல்லா இருக்காது, கொரகொரப்பா இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி பார்த்து நம்ம அரைச்சிக்கணும். கொஞ்சமா மஞ்சள் சேர்க்கும் போது இது கலர்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் சாஃப்டா தோசை இருக்கணும்ன்றதுக்கோசரம் சோடா உப்பு நான் சேர்த்துட்டு இருக்கேன். இது நம்மளோட ஆப்ஷன் தான். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து நல்லாவே கலர்னதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு அப்படியே கூட நம்ம தோசை ஊத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்னும் பிளேவர் கொடுக்கறதுக்கோசம் தாளிச்சு ஊத்த போறேன். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இருக்கேன். ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன் பொடிசா கட் பண்ணது, ஒரு 4-5 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணிருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே வந்துட்டு பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வந்துட்டு தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு கடலை பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமா சீரகம் வந்துட்டு இந்த தோசைக்கு நிறைய ஏன் சேர்த்துட்டு இருக்கேன்னா டைஜஸ்ட் ஆகுறதுக்கோசரம். இப்ப வந்துட்டு நம்ம அறுத்து வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே ஒன்னா சேர்த்து வதக்கிக்கிறேன். ஸோ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு இப்ப வந்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு இன்னொரு வாட்டி மாவை கலரி கொடுக்குறேன். எவ்வளவு தண்ணி வேணும்னு இப்ப செக் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப வந்துட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஸோ தோசை ஊத்துறதுக்கு வந்துட்டு கரெக்டா இருக்கணும். கொஞ்சம் திக்காயிடுச்சுன்னா கூட அடை தோசை நம்மளுக்கு வராது, இல்லைன்னா வேகாம போக சான்சஸ் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நம்ம சேர்த்துக்கணும். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்கா இருக்கக்கூடாது. இது மட்டும் வந்து கான்சியஸா பார்த்து ஊத்திக்கங்க. இப்ப வந்துட்டு இதை நல்லா கலரி கொடுத்ததுக்கு அப்புறம் தண்ணி எனக்கு எவ்வளவு தேவையோ இப்ப இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கலாம். தண்ணி செக் பண்ணி ரெடியா வச்சதுக்கு அப்புறமா இப்ப வந்துட்டு தவா வச்சுட்டு இருக்கேன். தவா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. தவால கொஞ்சமா தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். ஸ்லோல வச்சுட்டு இப்ப வந்துட்டு தோசையை வந்துட்டு நிதானமா வந்துட்டு நம்ம இது பண்ணணும். நம்ம நார்மல் தோசையோட இதுக்கு கொஞ்சம் வந்துட்டு கான்சியஸா இருக்கணும், இல்லைன்னா வந்துட்டு தோசை கரெக்டா வராது. ஏன்னா இது மாவு கொஞ்சம் திக்கா இருக்கும் பருப்பெல்லாம் போட்டு இருக்கிறதுனால. சோ இந்த மாதிரி நிதானமா தோசை ஊத்துறதுக்கு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் வந்துட்டு அடை தோசைக்கு தாராளமா ஊத்துனாதான் நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ நான் அந்த அவளுக்கு எண்ணெய் ஊத்திட்டு
இப்போ ஹை ஃப்ளேம்லயும் இல்லாம ரொம்ப மீடியமும் இல்லாம கொஞ்சம் ஒரு ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்புறமா 2 சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் தோசை. ஸோ இது மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னா சீக்கிரம் எடுத்துட்டா அரிசி பருப்பு சரியா வேகலைன்னா இன்டைஜஷன் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதே அவளுக்கு என்னன்னா டேஸ்டான தோசை கூட இது நல்லா வேக வச்சு பொறுமையா இது எடுத்தா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸா பாத்துக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா தோசை ரெடி. வாவ், செமையா இருக்குல்ல. அதே மாதிரி டேஸ்ட்டுமே அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம இன்ஸ்டன்டா இட்லி தோசை இல்லாத போது இந்த மாதிரி ஒரு தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் சரி, கெஸ்ட் வந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் இந்த தோசை கொடுத்து பாருங்க. செம்ம சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்டி அண்ட் ஹெல்தியான அடை தோசை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களுமே இந்த மாதிரி அடை தோசை செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.